நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்திருக்க இந்தியா, இதை கண்டு இப்போ பாகிஸ்தான் அலற ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசி வாய்ப்பாக இறுதியாக உங்களுக்கு இந்த ஒரு எச்சரிக்கையையும் இந்த ஒரு மெசேஜையும் கொடுக்குறோம் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு அவசரமாக ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்காங்க இந்தியா. இதன் பின்னணியில் இருக்கும் காரணங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா, எல்லையில் சீனா ஒரு வேலையை பார்த்துருச்சு. இதனால பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னே சொல்லணும். அது என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுடைய கையில் இருக்கும் மாஸ்டர் பிளான் 5 முக்கியமான பாயிண்ட்டை கையில் எடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறத நடத்துறதுக்கு முடிவு செஞ்சிருக்காங்க மத்திய அரசு. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க. நீங்களாம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு இந்தியா அழுத்தமான முறையில் நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது 2 நாடுகளுக்கும் சொத்துக்கள் பொதுவாக பகிர்ந்து அளிக்கப்பட்டுச்சு. ஆனா நதிநீரை பகிர்ந்து கொள்வது தொடர்பான பிரச்சனை முடிவுக்கு வரல. உலக வங்கி மத்தியஸ்த பேச்சுவார்த்தை நடத்தி இரு தரப்புக்கும் இடையிலான சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. அந்த ஒப்பந்தத்தின்படி பார்த்தோம்னா, சிந்து மற்றும் அதன் துணை நதிகளின் மொத்த நீர் வளத்துல 80% பாகிஸ்தானுக்கும் 20% இந்தியாவுக்கும் வழங்கப்பட்டுச்சு. இந்த ஒப்பந்தத்துல இந்தியாவுக்கு உரிய பங்கு கிடைக்கல அப்படிங்கறதான் நீண்ட கால குறைபாடாக இருக்கு. இதுக்கு தீர்வு காணும் நோக்கத்தோடு தான் ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு இந்தியா சார்பாக பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் 30 நோட்டீஸ் ஒன்று தரப்பட்டிருக்கு. சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின் பிரிவு 3 கீழே இந்த நோட்டீஸ் தரப்பட்டிருக்கு. சிந்து நதி ஒப்பந்தம் செப்டம்பர் 19, 1960 கையெழுத்தாச்சு. சிந்து நதி அப்படிங்கிறது இந்தியாவுக்குள்ள பாயும் 3 நதிகள், அதாவது ரவி, பியாஸ் மற்றும் சட்லஜ் மற்றும் அவற்றினுடைய துணை நதிகள். அதே போல பாகிஸ்தானுக்குள்ள பாயும் 3 நதிகள், சிந்து, ஜூலம் மற்றும் செனாப் மற்றும் அவற்றினுடைய துணை நதிகள் அப்படிங்கிறது தான் சிந்து நதி அப்படின்னு சொல்றாங்க. ஒப்பந்தத்தின்படி சிந்து நதி நீர்வளத்துல 20% இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அதே நேரத்தில் பாகிஸ்தான்கிட்ட 80% இருக்கு. இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்கள் நாட்டுடைய அதாவது இந்தியாவுடைய அளவு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்கு. அதே போல மக்கள் தொகை மற்றும் வளர்ந்து வரும் தண்ணீர் தேவை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த ஒப்பந்தம் நியாயமற்றது அப்படின்னு சொல்றாங்க. சில ஆய்வாளர்கள் இந்த ஒப்பந்தம் இந்தியாவை விட பாகிஸ்தானுக்கு தான் நன்மை அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில தான் இந்த ஒப்பந்தம்லாம் செல்லாது, இனிமேல் நாங்கள் பொறுத்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னும் இந்த ஒப்பந்தத்தை உடனடியாக மறு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு இந்தியா ஒரு மெசேஜையும் நோட்டீஸையும் அனுப்பியிருக்காங்க. கிஷன் கங்கா மற்றும் ரட்லே ஹைட்ரோ திட்டங்கள் தொடர்பாக நீடித்த சர்ச்சை, அதே போல தொடர்ச்சியான எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துடைய தாக்கமும் பரிசீலனை கோருவதற்கான காரணங்கள்ல ஒன்று அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு சர்வதேச அரங்கிலையும் எல்லையிலையும் தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டு வரும் பாகிஸ்தானை வழிக்கு கொண்டுட்டு வர்றதுக்காக தான் இந்தியா கையில் எடுத்திருக்கும் பிரம்மாஸ்திரம் இது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இனிமேலும் நாங்கள் பொறுமை காக்க மாட்டோம். எங்களுக்கு உடனடியாக மறு ஆய்வு செஞ்சு எங்களுடைய நாட்டு மக்களையும் எங்களுடைய நாடு எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு கண்டிப்பாக ஒரு முறையான பங்கு வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வேற விதமாக இந்தியா இதை டீல் பண்ணும் அப்படின்னே சொல்லப்படுது. அதனால பாகிஸ்தானுக்கு கடைசி வாய்ப்பாக இறுதி மெசேஜாக இதை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. பாகிஸ்தான் இணங்கி வருவாங்களா அல்லது வீம்பு பிடிச்சிக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்படுமா அப்படிங்கிறத வரும் காலங்களில் தெரிந்து கொள்ளலாம். அதே போல இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு சீனா குடைச்சல் கொடுத்திருக்கு. இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்துக்கு பக்கத்துல சீனா புதிய ஹெலிகாப்டர் போர்ட்டை அமைச்சிட்டு வருது. அருணாச்சல பிரதேச எல்லைக்கு அருகே இருக்கும் உண்மையான கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து, அதாவது எல்ஐசி இருக்கு இல்லையா, இதுல இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் சீனா ஒரு புதிய ஹெலிபோர்டை உருவாக்கி இருக்கு. இந்த ஹெலிகாப்டர் போர்ட் மிக வேகமாக கட்டப்பட்டு வருவதாக தெரியுது. இந்திய சீன எல்லையில் அதன் நடவடிக்கைகளை விரைவுபடுத்த இந்த துறைமுகம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த துறைமுகத்தின் வழியாக சீனா தன்னுடைய ராணுவத்தை மிகவும் ஆக்ரோஷமாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. கோங்கிரிகாபு கியூ ஆற்றின் அருகே ஹெலிபோர்ட் கட்டுமான பணிகள் நடந்துட்டு வருது. இது திபேத்துடைய தன்னாட்சி பிராந்தியத்திற்குள் வருது. இருந்தாலும் சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதி குறித்து இந்தியா கூட கருத்து வேறுபாடு இல்லை. மேக்ஷர் செயற்கைக்கோள் படங்கள் அங்கு விரைவான கட்டுமான பணிகளை கண்காணிக்க பயன்படுத்தப்படலாம். டிசம்பர் 1, 2023 வரைக்கும் அங்கே எந்த கட்டுமானமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் டிசம்பர் 31 அன்னைக்கு எடுக்கப்பட்ட படங்கள்ல நிலம் துப்புரவு செய்யப்பட்டதாக தெரியுது. செப்டம்பர் 16 அப்போ மேக்சர் HD படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் நவீன ஹெலிகாப்டர் போர்ட் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கு. புதிய கட்டமைப்பின் மூலம் சீனா அதன் தற்காப்பு மற்றும் ஆக்ரோஷ திறன்களை அதிகரிச்சுட்டு வருவதாக ராணுவ அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. புதிய ஹெலிகாப்டர் போர்ட் 600 மீட்டர் ஓடுபாதை கொண்டது. மலைப்பகுதிகளில் ஹெலிகாப்டர்கள் புறப்படுவதற்கு இது பயன்படுத்தப்படுது. ஹெலிகாப்டர்ல 3 ஹேங்கர்கள் இருக்கு. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு வசதி மற்றும் ஹெலிகாப்டர்களுடன் தொடர்புடைய கட்டிடங்கள் மற்றும் கட்டமைப்புகள் வைக்கப்பட இருக்கு.
மறுபக்கம் சீனா வந்து எல்ஐசி இருக்கு இல்லையா, இங்கே இருக்கும் சியாவ்காங் கிராமங்களை உருவாக்கிட்டு வருது. சர்ச்சைக்குரிய பகுதிகளில் தன்னுடைய பிடியை அதிகரிக்க சீனாவும் இது போன்ற முயற்சிகளை மேற்கொண்டு தான் வருது. இந்தியாவும் பலமுறை இது தப்பு, இதுக்கு மேலே நீங்கள் எங்களுடைய உள்நாட்டு விவகாரங்களையும் எங்களுடைய உள்நாட்டு பகுதியில் வந்து தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு பலமுறை சீனாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது நம்முடைய இந்தியாவுடைய பகுதியில் வரல அப்படின்னாலும் இந்தியாவுக்கு மிக அருகில் சீனா இந்த வேலையை செஞ்சிருக்கிறது கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்தியாவை எப்படியாவது கண்காணிக்கணும் அப்படிங்கறக்காக நாலா பக்கமும் என்ன சின்ன ஒரு கேப் கிடைச்சா கூட உள்ள பூந்துடணும் அப்படின்னு சீனா இப்போ கங்கணம் கட்டிட்டு அலையுது. அந்த வகையில தான் இப்போ இந்த வேலையில இறங்கியிருக்கு. அதனால இதன் மூலமாக இந்தியாவை வந்து தீவிரமாக கண்காணிக்கலாம் அப்படின்னு சீனா முயற்சி செய்தோ அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டிருக்கு. அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்த மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு பரிந்துரைத்ததுபடி இந்தியாவில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இதனால தமிழ்நாட்டில் வந்து முன்கூட்டியே தேர்தல் வருமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தலை அவ்வளவு எளிதாக நடத்திவிட முடியாது. இதுக்கு சட்டம் ஒன்று கொண்டு வர வேண்டும். அதோடு சில சட்டங்களை திருத்த வேண்டும். அதன்படி நாடாளுமன்றத்துடைய குளிர்கால கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை நிறைவேற்றவும் வேண்டும். ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த இந்திய அரசியலமைப்பில் குறைந்தபட்சம் 5 பிரிவுகளில் திருத்தங்கள் தேவைப்படும். பாராளுமன்றத்துடைய அவைகளின் காலம் தொடர்பான பிரிவு 83, குடியரசுத் தலைவரால் மக்களவையை கலைப்பது தொடர்பான பிரிவு 85, மாநிலத்தின் பதவிக்காலம் தொடர்பான பிரிவு 172 சட்டமன்றங்கள், மாநில சட்டமன்றங்களை கலைப்பது தொடர்பான சட்டப்பிரிவு 174 மற்றும் மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவது தொடர்பான பிரிவு 356 ஆகியவற்றில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல் செயல்படுத்த அரசாங்கம் என்ன மாதிரியாக திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரே நேரத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும். முதல் கட்டமாக மக்களவை மற்றும் சட்டசபை தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடத்தப்படும். இரண்டாம் கட்டமாக பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி அமைப்புகளுக்கான உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும். இரண்டாம் கட்ட தேர்தல் பொது தேர்தல் முடிந்த 100 நாட்களுக்குள் நடத்தப்படும். அனைத்து தேர்தல்களுக்கும் பொதுவான வாக்காளர் பட்டியல் இருக்கும். நாடு முழுவதும் விரிவான பிரச்சாரம் நடக்கும். இதனால 5 வருடத்திற்கு ஒரு முறை அந்த 3 மாத காலம் மட்டும் தேர்தல் காலமாக இருக்கும். ராம்நாத் கோவிந்த் குழுவின் பரிந்துரைகளை நிறைவேற்ற அமலாக்க குழு அமைக்கப்படும். தேர்தல் செலவுகள் இதன் மூலம் குறையும். அதே போல தேவையில்லாத பிரச்சார செலவுகளும் இதன் மூலம் குறையும். கடந்த மார்ச் மாதம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு பரிந்துரைத்ததுபடி இந்த தேர்தல் முறை கொண்டு வரப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் சில சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கு. அரசியல் வல்லுநர்கள் இது தொடர்பாக முக்கியமான கேள்வி ஒன்று எழுப்பியிருக்காங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாநில அரசு திடீரென கவிழ்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னும், அதே போல தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்திய அரசு கவிழ்ந்தால் என்ன ஆகும், ஒரு சில மாநிலங்களில் மட்டும் மெஜாரிட்டி கிடைக்காமல் போனால் என்ன ஆகும், நாலாவதாக இப்போது சமீபத்தில் தேர்தல் நடந்த மாநிலங்களில் ஆட்சி நீட்டிக்கப்படுமா அல்லது கவிழ்க்கப்படுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஞ்சாவதாக சட்டமன்றங்கள் மாநில சட்டமன்றங்களை கலைப்பது தொடர்பான சட்டப்பிரிவு 174 மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வரும். ஆனால் அப்படி செஞ்சால் மாநிலங்களுடைய உரிமை நீக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ஈரான் ஆதரவு பெற்ற லெபனானுடைய ஹிஸ்புல்லா அமைப்பினருடைய 5000 பேஜர்கள் நேற்று ஒரே நேரத்தில் வெடித்து சிதறி இருக்கு. இதில் 9 பேர் வந்து பலியாயிருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. 100 பேர் வந்து கவலைக்கிடமாக இருக்காங்க. இந்த நிலையில தான் அந்த பேஜர்கள் அனைத்தும் தைவான் நாட்டிலிருந்து ஹிஸ்புல்லா இறக்குமதி செஞ்சதும் அந்த பேஜர்களை இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசாத் வந்து திட்டமிட்டு வெடிக்க செஞ்சதும் தெரிய வந்திருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீனம் அண்டை நாடுகளாக இருக்காங்க. இதுல பாலஸ்தீனத்துல காசா அப்படிங்கிற பகுதி இருக்கு. இங்கே ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பு ஆக்டிவாக செயல்பட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே பிரச்சனை நீண்ட காலமாக இருக்கு. இதே வேளையில காசா மீதான போரை இஸ்ரேல் வந்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு ஈரான் சொல்லிட்டு வர்றாங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து போரை தொடர்ந்துட்டு வருது. அடுத்த மாதம் 7ஆம் தேதி வந்துச்சுன்னா போர் தொடங்கி 1 வருஷம் ஆகும். ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பிரச்சனை இருக்கு. இதற்கிடையில தான் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வந்து உதவி செஞ்சுட்டு வர்றது ஈரானை கோவப்படுத்தி இருக்கு. 2 நாடுகளும் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றிட்டு வரும் நிலையில தான் ஈரான் சார்பாக காசா மீதான இஸ்ரேலுடைய போரை தடுக்க அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் நேற்று ஒரே நேரத்தில் லெபனான் நாட்டில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்திட்டு வரும் ஆயிரக்கணக்கான பேஜர்கள் வெடித்து சிதறி இருக்கு. லெபனான் மட்டுமில்லாமல் அந்த நாட்டுக்கு வெளியே சிரியாவில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு ஆயுத கும்பல் வைத்திருந்த பேஜர்களும் வெடித்து சிதறி இருக்கு. மொத்தமாக 5000 பேஜர்கள் வெடித்து சிதறி இருக்கு. இந்த பேஜர் வெடிப்புக்கு ஈரான் நாட்டுக்கான லெபனான் தூதர் முஜிதாபா அமானி அவர்கள் காயமடைந்ததாகவும் லெபனான் நாடாளுமன்றத்துடைய ஹிஸ்புல்லா பிரதிநிதியான அலி அமாவுடைய மகன் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. பொதுவாகவே இஸ்ரேல் வந்து டெக்னாலஜி துறையில முன்னணியில இருக்கு. இதனால செல்போன் வச்சு இஸ்ரேலுக்கு எதிராக திட்டங்களை போட்டால் அதை இஸ்ரேலால கண்டுபிடித்து விட முடியும் அப்படிங்கிறதுனால ஹிஸ்புல்லா அமைப்பினர் வந்து பேஜரை வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க.
இந்த நிலையில தான் தற்போது பேஜர் வெடிப்பு நடந்திருக்கு. இதற்கிடையில தான் இந்த பேஜர் வெடிப்புடைய பின்னணி பற்றி திடுக்கிடும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த 5000 பேஜர்களும் தைவான் நாட்டிலிருந்து வாங்கப்பட்டதாகவும் தைவான் தலைநகர் தைபேல செயல்பட்டு வரும் கோல்ட் அப்போலோ நிறுவனம் தான் இந்த பேஜர்களை தயாரித்து வழங்கியிருக்கு. சரி நண்பர்கள், இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.